பிரைஸ் த லார்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம். நண்பர்களே, எஃப்எம்பிபி ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் சேலம், தீவட்டிப்பட்டி, டேனிஸ்பேட்டை, பெத்தேல் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இப்பொழுது நம் மத்தியில் மிஷனரி அவங்க வில்சன் அவங்க பணித்தள பகிர்ந்து கொள்வார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மதிய வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய பேர் வில்சன், என்னுடைய மனைவி ரஷ்மிதா, ஒரிஷா மாநிலத்தை சார்ந்தவர்கள். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கருங்கல் என்ற பகுதியை சார்ந்தவன். எங்களுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. 2 பேரும் கல்லூரியிலே இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் மூலமாக மத்திய பிரதேசத்திலே பல ஆண்டுகளாக ஊழியம் செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். தற்சமயம் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள தேவாஸ் என்று சொல்லக்கூடிய பாகிலி உதயநகர் என்று சொல்லக்கூடிய பணித்தளத்திலே குடும்பமாக ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மத்திய பிரதேசம் இது இந்தியாவுடைய இருதயம் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 55 மாவட்டங்களை கொண்டு ஒரு பெரிய மாநிலமாக மத்திய பிரதேசம் காணப்படுகிறது. இந்த பக்தியின் சின்னமாக இருப்பதனாலே அநேக இடர்பாடுகளுக்கு இடையே, விரோதங்களுக்கு இடையிலே, எதிர்ப்புகளுக்கு இடையிலே ஆண்டவருடைய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மத்திய பிரதேசம் மேலும் ஆதிவாசி மக்களை அதிகமாக கொண்ட அதிகமான அடர்த்தியை கொண்டிருப்பதனாலே இது ஆதிவாசிகளின் மாநிலம் என்றும் அழைக்கப்படுகிறது. குறிப்பாக பில், பிலாலே, பரேலா என்று சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக பில் என்று சொல்லக்கூடிய மக்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள். இவருடைய கையிலே, ஒவ்வொரு ஆன்மாவுடைய கைகளிலும் வில், அம்பு ஏந்தியவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். விசேஷமாக நடனம், கேளிக்கையிலே இவர்கள் ரொம்ப ஆடி பாடி வாழ்வது வழக்கம். அறியாமை, மூட நம்பிக்கை, கொத்தடிமைகளிலே இந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். காடுகளை அழித்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண் பிள்ளைகளை அதிகமாக பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் ஆசைப்படுகிறார்கள். பெண் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி எந்த விதமான ஒரு டிகினிட்டியும் அந்த மக்கள் மத்தியிலே காணப்படாமல் இருக்கிறது. குழந்தை திருமணம் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது.
मैं गवाही देने के लिए चाह रहा हूँ। நான் எப்படி ஆண்டவர்கிட்ட வந்தேன் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். हम पहले जब प्रभु यीशु मसीह को नहीं जानते थे उस समय की बात है। मैं बहुत दारू पीता था और एक बीड़ी नहीं परंतु दो बीड़ी में पीता था। ஆண்டவருக்கு தெரியாத இருக்க வந்து நாங்கள் எப்படி இருந்தோம், பீடியும் சாராயும் குடிக்கும் எனக்கு பழக்கமாக இருந்துச்சு. और मेरे घर में बहुत से लड़ाई बहुत होते थे। सासू बहू में बाल पकड़ के लड़ाई करते थे, मरने के लिए जाते थे, फांसी के लिए जाते थे, ऐसा मेरे घर में था। எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கூட எங்கள் அண்ணன் ஒய்ஃபு இவங்க எல்லாரும் இப்படி சண்டை போடுவாங்க. முடி பிடிச்சி சண்டை போட்டுட்டு நிறைய நேரத்தில் இவங்க फांसी அந்த सुसाइड பண்ணனுக்கும் போவாங்க. அந்த மாதிரி சண்டை போட்டு எங்கள் ஃபேமிலியில் இருந்தாங்க. मेरे भाई लोग भी, भाभी लोग भी, पापा मम्मी सभी दारू पीकर बहुत लड़ाई करते थे। எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி எல்லாருமே எங்கள் வீட்டில் சாராயம் குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். जब हम प्रभु यीशु मसीह का नाम सुना, हमारे गांव में एक एफएमबीबी मित्र सुसमाचार प्रार्थना दल के द्वारा मिशनरी गए और हमको बताए प्रभु के बारे में। எங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாமல் இருக்க வந்து நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு சார்பில் மிஷனரி அண்ணா அக்கா எங்கள் ஊருக்கு வந்தாங்க. ஆண்டவரை பற்றி எங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. எங்களுக்கு ஆண்டவரை பற்றி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. तब हम जो बातें थोड़ा लेकर इधर से निकल कर तो मेरा बेटा नहीं ऐसा करके उन्होंने बोल दिया। நான் ஊழியத்தில் வந்த அப்புறம் எப்போ வீட்டுக்கு போவேன்னா அப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னா வண்டி சாவி எங்கள் அப்பா எடுத்து சொல்லுவார், நீ ஊழியத்துக்கு போவாண்டா, இங்கே ஹார்வெஸ்ட் கட் பண்ண நேரம் அதெல்லாம் நீ இங்கே இருந்து வேலை செய் அப்படி சொல்லி எங்கள் அப்பா எனக்கு அப்பா திட்டிகிட்டே இருப்பாங்க. और जब भी हम सेवा करते रहे ஆண்டவரே கிருபைனால நீ இன்னும் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறேன் भी है। और अभी एक दिन मैं मीटिंग चलाने के लिए गया था और गांव का नाम से हाट पिपलिया। उधर मीटिंग किया और करने के बाद फिर रोटी खाने के लिए मुझे दिया और रोटी खा रहा था। उसी समय आरएसएस वाले लोग आए और दरवाजा के पास खड़े हो गए। நான் ஹாட் பிப்பிலியா சஞ்சய் நகர் ஒரு இடத்துக்கு ஒரு ஆராதனை நடத்த போயிருந்தேன். அப்புறம் ஆராதனை நடத்த அப்புறம் நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஆராதனை முடிச்ச அப்புறம் விசுவாசிக்கிற வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்க வந்து அந்த நிமிஷம் மிகவும் கசப்பு நிறைந்த காஞ்சிர மரம். தம்பி இங்கிலீஷில் டேனிஷ் பட்டே சொல்லுங்க. சுமார் 3000 பேர் அமர சந்தியா நிகழ்ச்சி புல்வெளியில் ஆயத்தம். ஹரியானா மாநில பகிர்வு. बोलिए प्रभु यीशु मसीह की हालेलुया। ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவரையும் வாழ்த்துகிறோம். உண்மையாகவே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை அதிகமாக துதிக்கிறேன். சுமார் ஆண்டவருடைய கிருபையினால 13 ஆண்டுகளாக நாங்கள் வட இந்தியாவில் குறிப்பாக ஹரியானாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு அருமையாக கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒன்றும் பேச தெரியாத ஒன்றுமே தெரியாது எனக்குலாம். ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபை தான். இன்னைக்கு ஹரியானி, பஞ்சாபி இந்த மாதிரி பாஷைகள்லாம் கற்றுக்கொண்டு, ஹிந்தி கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியம் செய்யும்படியாக குடும்பமாக ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்காக நாங்கள் அதிகமாக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய பெரிய கிருபை எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் தாண்டி ஆண்டவருடைய கிருபையினால நம்முடைய ஊழியம் மிக சிறப்பாக ஹரியானாவில் நம்முடைய மிஷனரி அண்ணமார், அக்கமார், அருமையான இவாஞ்சலிஸ்ட், நம்முடைய சுரேஷ் ஊழியர்கள், அது போக எல்டர்ஸ், சபை மூப்பர்கள் இப்போ எழுப்பி எல்லாரும் உற்சாகமாக நம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். மதமாற்ற தடைச்சல் இருக்குது, இருந்தாலும் ஆண்டவர்
பலமாய் கிரியை செய்து கொடுக்கிறார் உங்களுடைய ஜெபத்தினால. ஹல்லேலூயா. என்னுடைய மிஷனரி ஸ்பான்சர் வில்சன் ரஸ்மிதா குடும்பம். நன்றி, வணக்கம்.